கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விஜயுடைய பிரச்சார வாகன ஓட்டுநர் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் துருவி துருவி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கரூர்ல கடந்த செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய பிரச்சார கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வர்றாங்க. சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதி பொதுமக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்னு கடந்த 3 மாதங்களாக பல்வேறு நபர்கள் கிட்ட தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா நிர்வாகிகளை டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு நேர்ல வர வச்சு கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திருக்காங்க. அதோட நிக்காம ஜனவரி 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்துல நேர்ல ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க. விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் சிபிஐ அலுவலகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற நிலையில பிரச்சார வாகன ஓட்டுநர் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் துருவி துருவி விசாரணை நடத்திருக்காங்க. பிரச்சார வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா வெளியான தகவல் தாவேகாவினரிடையே மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வெளியாகாத நிலையில கரூர் வழக்குல சிபிஐ அதிகாரிகள் கெடுபிடி காட்டி வருவதால விஜய்க்கு ஆதரவா அவரது தொண்டர்கள் பல பேர் சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.